கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கை 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கின்றது, பயப்படாதே, பயப்படாதே, தேவன் உனக்கு தயவு பண்ணார் என்று சொல்லி. இன்னைக்கு கடவுளுடைய தயவு நமக்கு இருந்தது என்று சொன்னால் நம் மலையை கூட பெயர்க்க முடியும். கடுகள விசுவாசம் மலையை பெயர்க்கும் என்று நாம் பார்க்கின்றோம். அப்பேற்பட்ட தேவனுடைய வல்லமை இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறது, நமக்கு தயவுள்ள தேவனாக இருக்கின்றார். என்னென்ன தயவு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அளவில்லாத அன்பு, பாசம், நேசம், இப்படி பலதரப்பட்ட காரியங்களை, ஆவியின் கனிகள், இப்படி அநேக தயவுகளை கொடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். அன்பு தேவ ஜனமே, அவருடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ள நம்மிடத்தில் நம்முடைய இருதயம் எவ்வாறாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது தயவு பெருத்தவர். ஒருவேளை உணவு இல்லாமல் இருக்கலாம், உடை இல்லாமல் இருக்கலாம், வியாதியோடு காணப்படலாம், அல்லது படிப்பு வரல, போதிய மார்க் வாங்க முடியல, இப்படி அநேக கவலையோடு நம்ம காணப்படலாம். ஆண்டவருடைய தயவு பெரிதானது. அவர் சமூகத்தில், கர்த்தாவே, இந்த காரியத்தில் நான் ரொம்ப வீக்னஸாக இருக்கேன், எனக்கு உதவி பண்ணுங்க, தயவு பண்ணுங்க என்று சொல்லி விசுவாசத்தோடு கேட்கின்ற பொழுது கிறிஸ்து இயேசு நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். எப்படி ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் ஆகாருக்கு தயவு கொடுத்து அவளை ஒரு ஜாதியாக உருவாக்கினாரோ, அதே போல இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் தயவுபடுத்தலாய் காணப்பட்டது மாத்திரமல்லாமல் நம்மை ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற பண்ணுகின்றார். ஆகவே விசுவாசத்தில் பூர்ணப்படுவோம். தயவுபடுத்த தேவனின் தயவு பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோம். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசைப்பராக. ஆமென்.